ஆசீர்வாதத்திற்காக ஒரு மனுஷன் அழுதான். அவன் தூதனானவருடைய போராடி மேற்கொண்டான். ஹல்லேலூயா. அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். எப்படி அழுதானா? முதல்ல பாதத்துல விழுந்து அழுதாங்க. இரண்டாவது அன்னாள் தேவ சமூகத்துல போய் அழுதாங்க. எசேக்கியா சுவர்புறமாக முகத்தை திருப்பி அழுதார். கெஞ்சி அழுதானா? சில நேரத்துல தேவ சமூகத்துல கெஞ்சணும். அல்லேலூயா. இரக்கத்துக்காக என்ன செய்யணும்? கெஞ்சணும். மனுஷனுக்கிட்ட போய் கெஞ்சாதுங்க. ஐயோ எனக்கு செய்வீங்களா, தருவீங்களா, மாட்டீங்களா? தேவ சமூகத்துல கெஞ்சிட்டு மனுஷன்கிட்ட போங்க. மனுஷன்கிட்ட கெஞ்சிக்கு கர்த்தர் வைக்க மாட்டார். ஆமென். நம்புறீங்களா? தேவ சமூகத்துல அழுதீங்கன்னா மனுஷனுக்கிட்ட அழ கர்த்தர் விட வைக்க மாட்டார். தேவ சமூகத்துல முழங்கால் போட்டீங்கன்னா மனுஷனுக்கு முன்பாக முழங்கால் படியில தேவன் வைக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்துல வரும்போது அவன் எல்லாவற்றையும் கொண்டு வந்து யாப்போக்கு ஆற்றண்டையிலே எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். 2 மனைவிகள், 11 குமாரர்கள், எல்லாவற்றையும் சொல்ல சமயம் இல்லை, எல்லாவற்றையும் யாக்கோபு என்ன செய்தான்? அக்கறைப்படுத்தினான். ராத்திரி யாக்கோபுக்கு தூக்கம் வரல. சகோதரனை சந்திக்க போறான். இப்ப அவன் கண்டிப்பா தேவ சமூகத்துல இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போனவன். போதே பெத்தேலில வாக்கு கொடுத்தார், உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன், அது வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அதுவும் அவன் மனசுல இருக்குது. அந்த தைரியம் ஒண்ணுதான். ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் தந்திருக்கிற வாக்கு தந்த தைரியம், இந்த வார்த்தை தான் தைரியம். ஹல்லேலூயா. வருகிறான். ஆனாலும் ராத்திரி ஆனாலும் ஒரு சஞ்சலம். விடிஞ்ச அண்ணனை பார்க்கணும். எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன்? எப்படி இந்த விஷயத்துல நான் ஃபேஸ் பண்ணுவேன்? விடிஞ்சா ராத்திரி முழுசா அல்றீங்களே. யாக்கோபு செய்தது போல செய்ய இன்னைக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். பிந்தி யாக்கோபு தனித்திருந்தான். எத்தனை பேர் தனித்திருக்க இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? தனித்திருந்த நேரத்தில் ஒரு தூதனானவன் அவனோடு கூட வருகிறார் இறங்கி. சில தனித்திருக்கிற அனுபவங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேணும். சில விளக்க வேண்டியதை விளக்கணும். எதெல்லாம் விடணுமோ விட்டு விடுங்க. அல்லேலூயா. எதெல்லாம் விட்டு விடணும்? சில பாரங்கள், சில பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? விட்டு விடணும். இன்னைக்கு ஜபத்துக்கு தடையா இருக்கிறதோ, அல்லேலூயா, அந்த நேரம் டிவில ஒரு நல்ல ப்ரோக்ராம் ஆடும். இன்னைக்கு அக்கறைப்படுத்த முடியாமல், ஜபம் உட்பிரவேசிக்க முடியாமல், தூதனோடு போராடி மேற்கொள்ள முடியாமல் எது ஒட்டி கொண்டு இருக்கிறது? அல்லேலூயா. எது இன்னைக்கு இருக்கிறது? அதை விளக்குங்க. சிலருக்கு சில சீரியல் அந்த நேரம் வந்தோன்னா மண்டை கறந்துரும். அக்கறைப்படுத்த வேண்டியது, அப்புறப்படுத்த வேண்டிய சிலரை இன்னைக்கு அக்கறைப்படுத்த, அப்புறப்படுத்த எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? அப்படி இருக்கிற பட்சத்துல ஒருவர் உங்கள் மத்தியில் இறங்கி வருவார். ராமனுக்கும் போராடினான். அவர் பொழுது விடுகிறதை என்னை போக விடு. எப்பா நேரம் விடிய போகுதப்பா, என்னை விடுன்னு சொல்றாரு. இல்ல, முடியாது. என்னை ஆசீர்வதித்தாலுடைய உண்மை போக விடு. அழுது கெஞ்சினான். இப்போ அவனை ஆசீர்வதித்தார்.